பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம், பக்த கோடிகளுக்கு வணக்கம். சொன்ன மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான க்ஷேத்திரம், 34வது திவ்ய க்ஷேத்திரம் பார்க்க போகிறோம். திருவாலி திருநகரி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2 பேர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிப்பார். 2 டிஃப்ரெண்ட் ஊர். அது திருவாலிங்கிறது ஒரு ஊர், திருநகரிங்கிறது ஒரு ஊர். ஆனால் அது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே திவ்ய தேசமாக தான் கருதப்படுறது. அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இது சீர்காழி பக்கத்தில் தான் இருக்குது. சீர்காழிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இந்த திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் தான் இருக்குது, அந்த ஏரியாவில். ஆனாலும் இந்த திருநாங்கூர் 11 கருட சேவையில் இந்த பெருமாள் ஏழமாட்டார். பெருமாள் ஏழமாட்டார்னா ஏன் அந்த தேசத்துலேயே இருக்கே அப்படின்னு எல்லோரும் யோசிக்கலாம். இங்கே இருக்கிற திருமங்கை ஆழ்வார் ஏழு எல்லாருக்கும் மங்களாசாசனம் பண்ணுறார். அதுதான் ரொம்ப முக்கியம். கருட சேவையிலேயே முக்கியமானது என்னது? 11 கருட சேவையில் ஏழ்ற பெருமாளுக்கும் திருமங்கை ஆழ்வார் இங்கேருந்து வந்து அவர் மங்களாசாசனம் பண்ணுறாரு பாருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த தை அமாவாசைக்கு அடுத்த நாள் நடக்க போகிறது. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வருவோம், கதைக்கு வருவோம். திருவாலி திருநகரி இதில் ஒரு ஊர் நாச்சியாருக்கு பிறந்த ஊர், இன்னொரு ஊர் மாப்பிள்ளைக்கு பிறந்த இடம், இல்லாட்டி நாச்சியார் புகுந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவாலிங், அதாவது வயலாளி மணவாளன் இருக்கார் இல்லையா, வயலாளி மணவாளன் இந்த ஊர் நாச்சியாரை அவர் திருமணம் பண்ணிட்டார். திருமணம் பண்ணிட்ட போது தான் அதான் அந்த பங்குனி மாதம் நடக்கும். அப்போ தான் அந்த வேடுபரி உற்சவங்கிறது நடக்கும். அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். இதில் என்னென்னா, இங்கே திருவாலிங்கிற இடத்துக்கு எப்படி பெருமாள் வந்தார் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாசுரத்தோடு ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே பாசுரத்தோடு ஆரம்பிக்கணும். திருமங்கை ஆழ்வார் இங்கே 41 பாசுரம் பாடியிருக்கார். 1 2 இல்லை, 41 பாசுரம். பெரிய திருமொழி மாத்திரம் இல்லை, அவர் திருநெடுந்தாடகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், அது தவிர பெரிய திருமொழியில் பாடியிருக்கார். அது தவிர குலசேகர ஆழ்வாரும் அவர் பெருமாள் திருமொழியில் ஒரு பாசுரம் பாடியிருக்கார். ஸோ மொத்தமாக ஒரு 41 + 1 42 பாசுரம் பாடியிருக்கார் இந்த பெருமாளை பற்றி. இங்கே நம்ம இப்போ இந்த எப்படி வந்தார் பெருமாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இது பாசுரம் பாடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். இது பெரிய திருமொழியில் 3ஆம் பத்தில் 6ஆம் திருமொழி முதல் பாசுரம். இது என்னென்னா, முதல் 4 பாசுரம் அவருங்க பரகால நாயகியாக அவர் தூது விடுறார் வண்டை. அந்த வண்டை தூது விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறது, இந்த நாயகி பாவத்தில் எல்லா பாட்டுமே இருக்கும். அதில் முதல் பாட்டு இது. தூவிரிய மலர் உழைக்க துணையோடும் பிரியாதே, பூவிரிய மதுநுகரும் பொறுவரிய சிறுவண்டே, தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர் திருவாழி, ஏவரி வஞ்சிலையானை கென்னிலைமை உரையாயே அப்படின்னு பாடுறார். அவர் வண்டிக்கிட்ட சொல்கிறார், அழகிய பொறிகளை உடைய வண்டே, நீ உன்னோட துணையை பிரியாத பூக்களை விரித்து மதுவை நீ எல்லாம் நுகர்ந்து உன்னோட மகரந்தத்தெல்லாம் கொட்டிட்டு மலர்களை உழைக்கி திரிகின்ற. ஆனால் என்ன பாரு, என்னோட நாயகனை விடுத்து நான் தனிமையில் நான் வாடுறேன். அதனால் வண்டே, உனக்கு தான் அந்த பிரிவாற்றாமை என்னங்கிறது உனக்கு புரியும். என்னோட நாயகன் இருக்கும் இடத்துக்கு போயிட்டு நீ நான் தனியாக இருக்கேன், அவனை நினச்சின்னு வாடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு திருமங்கை ஆழ்வார் நாயகி பாவத்தில் பரகால நாயகியாக பாடுற பாசுரம். இது போல் ஒவ்வொரு பாசுரமே என்ன சொல்கிறது, தேனொழுக இருக்கும் தமிழ். அந்த தமிழுக்காக தான் திருமங்கையே ஆழ்வார் ஆக்கினர் பெருமாள். அது அந்த கதையாக அப்புறம் சொல்கிறார். ஸோ இப்போ என்னென்னா, இங்கே பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தேன்னு நினச்சிக்கோ. இங்கே திருவாலி திருநகரி ரெண்டுத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருவாலிங்கிறது ஒரு சின்ன நகரமாக இருக்கும், ரொம்ப பெரிய ஊரெல்லாம் கிடையாது. ஆனால் திருநகரி நல்ல ஒரு பெரிய ஊராக இருக்கும். அந்த பெரிய ஊரில் திருநகரியில் பார்த்தீங்கன்னா 3 பெரிய கோபுரம் இருக்குமா. ஒரு கோபுரம் 7 நிலையில், இன்னொரு கோபுரம் 5 நிலை கோபுரம், இன்னொரு கோபுரம் 3 நிலை கோபுரம், 4 பிரகாரமும் இருக்கும். ஸோ இவ்வளவு பெரிய கோவில் திருநகரியில். ஆனால் திருவாலி கொஞ்சம் சின்ன கோவில் தான். இதை கம்பேர் பண்ணும்போது அது சின்ன கோவில் தான். இந்த ஸ்தலங்கள் தனித்தனியே இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்தலத்தையும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார்
நாம் அதனால் முதல்ல திருவாலியை பற்றி நாம் காண்றோம். திருவாலி வந்து எப்படின்னா, ஒரு காலத்தில் ஆலிநாடு அப்படிங்கிற ஒரு குறுநில பகுதி வந்து ஒரு புகழ்பெற்றதாக இருந்தது. பில்வாரண்யம் அப்படின்னு இந்த பகுதிக்கெல்லாம் சொல்லுவாள். இந்த பில்வாரண்யம்ங்கிற பகுதியில் தான் இந்த ஆலிநாடு அமைஞ்சிருந்தது. இங்கே பெருமாள் எப்படி வந்தார்னா, திருமால் நரசிம்மாதாரம் எடுத்த போது அவர் இரண்யனை வதம் செஞ்சுட்டு அவரோட கோபம் அடங்கலையாம். அந்த கோபம் அடங்காமல் அவர் தேவர்கள்லாம் பார்த்துருந்த போது பூலோகத்தில் வந்து மேலும் அழியாது காக்கப்படணுங்கிறதுக்காக தேவர்கள்லாம் வேண்டி அங்கே வந்து பிராட்டி வந்து என்ன பண்ணாலாம், பிராட்டியை வேண்ட அவள் பெருமானோட வலது தொடையில் வந்து அமர்ந்தாளாம். வலது தொடையில் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே லக்ஷ்மி நரசிம்ம, லக்ஷ்மி ஐக்ரீவர் எந்த கோவில் போனாலும் பிராட்டி வந்து இடது தொடையில் தான் இருப்பாள். இங்கே மாத்திரம்தான் உங்களுக்கு வலது தொடையில் இருப்பாளாம். இந்த வலது தொடையில் அங்கே பிராட்டி வந்து உட்கார்ந்த உடனே அவரோட சீற்றமெல்லாம் அடங்கி அவர் வந்து தாயாரை வந்து அணைச்சுட்டாராம், ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். அவர் திருவாகிய லக்ஷ்மியை ஆலிங்கனம் பண்ணிட்டார். அதனால்தான் திருவாலி அப்படிங்கிற பேரே இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தது. இங்கே வந்து திருமங்கையாழ்வார் வந்து என்னென்னா, இந்த திருமங்கையாழ்வாரோட அவர் யாரை கல்யாணம் பண்ணிட்டாரோ அவள் வந்து யார், குமுதவல்லி நாச்சியார். அந்த குமுதவல்லி நாச்சியார் வந்து இந்த ஊரில் பிறந்தா. இந்த ஊர்னா இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலம் வந்து வெள்ளக்குளம் அப்படின்பா. அந்த வெள்ளக்குளத்தில் பிறந்தவா. அந்த வெள்ளக்குளங்கிறது என்னென்னா, அண்ணன் கோவில்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அண்ணன் கோவில் ஆக்சுவலாக ஒரு திவ்யதேசம். அது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்குது திருவாலிலேருந்து. அங்கே வெள்ளக்குளம்னு இருக்குது. அந்த வெள்ளக்குளத்தில் தான் வந்து இவ பிறந்து வளர்ந்தா. யார், குமுதவல்லி நாச்சியார். குமுதவல்லி நாச்சியார் எப்படி பிறந்தாங்கிற அந்த ஒரு கதையும் சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த குமுதவல்லி நாச்சியார் பிறந்து வளர்ந்த இந்த இடம் திருநகரிக்கு பக்கத்தில் வந்து குறையலூருங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த குறையலூருங்கிற இடம் வந்து திருமங்கையாழ்வார் பிறந்த இடம். ஸோ இவா ரெண்டு பேரும் இங்கே. அதே போல் பெருமாளை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் திருநகரி வரும்போது அந்த இதை சொல்கிறேன். பெருமாள் அங்கேயும் இங்கே வந்து அம்ச தாயாருமா இது போல் பிறந்தா. ஸோ இங்கே இருக்கிற தாயாரும் அங்கே இருக்கிற பெருமாளும் திருமணம் பண்ணிட்டு அவள் வரும்போது தான் அந்த வேடுபுரி உற்சவம்லாம் நடக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ திருமங்கையாழ்வார் காலத்துக்கு முற்பட்ட குலசேகர ஆழ்வார் இருக்கார். அவரே வந்து இந்த பெருமாளை பற்றி பாடியிருக்கார். ஆலி நகர் கதிபதியே அயோத்தியம் அரசே ராகவனே தாலேலோ தான் நமக்கு தெரியுமே. அவர் குலசேகர ஆழ்வார் வந்து யாரை பார்த்தாலும் அவருக்கு ராமர் தான். அவர் ராமராகவே நினச்சி எல்லாத்தையும் பாடுவார். ஸோ இந்த பெருமாளையும் பற்றி அவர் ராமராக பாடியிருக்கார். இந்த ஆலி நாட்டு தலைநகராக கொண்டு தான் இங்கே திருமங்கை வந்து ஒரு குறுநில வேந்தனாக இருந்தான். அவனுக்கு ஆலிநாடான் அப்படிங்கிற அந்த பேரும் ஆச்சான். அவன் வந்து அந்த இடம் வந்து அவன் இருந்ததுக்கான இடம் வந்து ஆழ்வார் தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடம், ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது. அது தவிர சிந்தனைக்கினியான் குட்டை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பேர் சொல்கிறா. இது ரெண்டும் தான் வந்து அவள் வாழ்ந்த இடத்துக்கான ஒரு அடையாளம், அந்த பேரினோட அடையாளம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இருக்குது. அதே போல் அந்த திருநகரை ஒட்டிய திருமங்கை பிறந்த ஊர் இந்த குறையலூர் இருக்குது இல்லையா, அங்கேயும் வந்து என்ன தோண்டினாலும் அந்த கால பழைய கட்டடம், அரண்மனை அதெல்லாம் பொதிஞ்சிருக்காவும், ஒவ்வொரு இடத்துல தோண்டும் போதும் நிறைய கட்டிடங்கள் இருந்ததற்கான அடையாளமெல்லாம் வரா மாதிரியும் இன்றைக்கும் இந்த பகுதி மக்கள்லாம் சொல்கிறா. ஸோ இங்கே இருக்கிற மூலவர் பேர் வந்து அழகிய சிங்கர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள். வீற்றிருந்த திருக்கோலம். உற்சவர் வந்து திருவாலி நகராளன். தாயார் வந்து பூர்ணவல்லி தாயார், அமிர்தகடவல்லி தாயார்னு சொல்லுவாள். பூர்ணவல்லி தாயார். தீர்த்தம் வந்து லாக்ஷண தீர்த்தம் அப்படின்பா. விமானம் அஷ்டாட்சர விமானம். காட்சி கண்டவா வந்து திருமங்கை ஆழ்வார். ரைட்டா. சிறப்புன்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி குமுதவல்லி நாச்சியார் வந்து வளர்க்கப்பட்ட இடம் இதுதான். இந்த இடத்துல இன்னொன்று லக்ஷ்மி நரசிம்ம க்ஷேத்திரம் அப்படின்பா. இது வந்து பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரம். நம்ம வந்து பஞ்ச கமல க்ஷேத்திரம்னு ஒன்று பார்த்துருக்கோம். அது வந்து இது பக்கத்தில் அதான் நம்ம ஹரசாப விமோசன பெருமாள் அந்த திருக்கடையூர் பக்கத்தில். இன்னொன்று வந்து பஞ்ச சாரக்ஷேத்திரம் பார்த்துருக்கோம், திருச்சேரை பார்த்துருக்கோம். பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரம், பஞ்ச ரங்கம் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் பஞ்ச ரங்கம் பார்த்துட்டோம் நம்ம. இது வந்து பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரம். பஞ்ச நரசிம்மர் யார் அப்படின்னா 5 நரசிம்மர் இருக்கார். இங்கே போனாக்கா 5 நரசிம்மரும் நம்ம இன்னைக்கு கோவிலெல்லாம் பார்க்கலாம். குறையலூர் அதான் அவர் பிறந்த ஊர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து உக்ர நரசிம்மர் இருக்கார் ஒன்று. இன்னொன்று மங்கை மடம். மங்கை மடம் தான் வீர நரசிம்மர்னு சொல்லிட்டு இங்கே இருக்கார். இந்த வீர நரசிம்மரோட இடத்துல தான் இவர் வந்து ததியாராதனை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மங்கை மடம் உங்களுக்கு தெரியும். இது போல் அமுதவல்லினோட பேச்சை கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவர் 1000 பேருக்கு ததியாராதனை 1 வருஷம் பண்ண வேண்டியிருந்தது. அது இந்த சன்னதியிலெல்லாம் பண்ணார் அப்படின்பா வீர நரசிம்மர். திருநகரிலேயே யோக நரசிம்மர் இருக்கார். அவர் வந்து சுயம்புவாக வந்தவர் அப்படின்னு சொல்லுவார். அங்கே யோக நரசிம்மர். அது தவிர திருநகரியில்
இன்னொருத்தர் ஹிரண்ய நரசிம்மன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ இந்த 2 நரசிம்மன் வந்து திருநகரியில் இருக்கா, திருவாலியில் தான் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். அங்கே தான் அது போல் வலது தொடையில் வந்து தாயார் எழுதியிருக்கா. இதெல்லாம் நம்ம பார்த்தோம்.